ஹாய் ஆல், நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு சித்த மருத்துவத்தில் புற மருத்துவ சிகிச்சையில் ஒரு பார்ட் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக சித்த மருத்துவம் நிறைய புற மருத்துவ சிகிச்சைகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கட்டு, பற்று, ஒட்டடம், மசாஜ் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்தோம், நிறைய பார்த்தோம். போன இது வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டியை போட்டோம், காராணிக்கு சுட்டியை பற்றி ஒரு ட்ரீட்மெண்ட் பற்றி போட்டிருந்தோம். எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக நமக்கு வந்து எக்ஸல் தெரப்பி நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. இல்லை இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அப்படி அதாவது கழுத்து வலிக்கோ, ஒரு கால் வலிக்கோ, முதுகு வலிக்கோ வரும்போது வந்து பேஷண்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் இருக்கிற கொம்புறிஞ்சல் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொம்புறிஞ்சல் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே நம்மளுடைய சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கொம்புங்கிற ஒரு கறி வச்சுருந்தாங்க. அறுவை மருத்துவத்தில் ஒரு பங்கு இருக்குது. அதை எடுத்து கேடடைந்த தசைகளையும் பழுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது சீல் வடிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா புண்களுக்கு, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில், அதாவது புண்ணை ஆற்றக்கூடிய ஆயில் மூலம் போட்டு அந்த புண்களை ஆற்றுறதா நமக்கு வந்து நம்ம அறுவை மருத்துவம் புக்கர் வந்து நமக்கு வந்து சாட்சி இருக்குது. இந்த இது மாடர்ன் டெக்னிக்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இப்போதைக்கு அது கப்பிங்கிற ஒரு மாடலில் வந்து வந்துருக்கு. கப்பிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சில பேஷண்ட்க்கு வந்து சின்ன சின்ன ப்ரூயிஸ் ஃபார்ம் ஆகும். அது பேஷண்ட்டுக்கு நாங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இல்லை ட்ரை கப்பிங் இருக்குது, வெட் கப்பிங் இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். எப்படின்னா நம்ம வந்து அதை என்ன பண்ணுது அப்படின்னா, கீழே திசுக்களில் உள்ள கெட்ட நீரை ஃபுல்லும் வெளியே எடுத்துரும். அப்போ என்ன ஆகும்னா, அது வந்து நல்ல ஒரு பியூர் பிளட் போகும்போது அது தசைகளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸு, அதில் தேவையான எல்லா ஆக்சிஜன் சப்ளைலாம் கிடைக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக பெயின் ரிலீஃப் கிடைக்குது. முக்கியமாக பார்க்க போனால் நமக்கு வந்து ஆஸ்மா கொடுக்குறோம். ஆஸ்மா அட்டாக், அடிக்கடி ஆஸ்மா அட்டாக் வருது, அந்த மாதிரி அடிக்கடி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வர்றவங்க, பைல்ஸ் பேஷண்ட்டு, இந்த மாதிரி பேஷண்ட்டு, ப்ளஸ் வந்து கழுத்து வலி, முக்கியமாக முட்டு வலி கொடுக்கும்போது முட்டுக்கு பின்பகுதியில் உள்ள பர்சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளைய முட்டுக்கு பின்பகுதியில் வீங்கிட்டு ரொம்ப தொந்தரப்படுத்தும் பார்த்தீங்களா, அதில் உள்ள வீக்கம் வந்து ஒரே நாளில் வத்தி பெயின் நல்லாவே இன்ஸ்டன்ட் ரிலீஃப் பண்ணுது. கழுத்து வலி, டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் ப்ராப்ளத்துக்குலாம் நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்குது. இதை நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் பண்ணுறதுனால நம்ம சிவசக்தி சித்தா கிளினிக்கில் இந்த முறைகளை பின்பற்றிட்டு வரோம். இது ரொம்ப உபயோகமாக உள்ளது.